எனக்கு நீரவர வருவாய் தேவா ஓம் சத்யாய நமக ஓம் நமச்சிவாய நமக. ஆதி சிருஷ்டியாவது முதல் அசுரனுக்கும் தேவர்களுக்கு பகிர்ந்ததன் காரணமாக அசோகர்வான சுக்கராச்சாரியார் சுரசியின் மாயை படைத்து அசுரன் நாயக்கச்சியை நிலையிட்டார். அதன்படி சுரசியாப்பட்டவள் கால நியமனப்படி காசிம முனிவனும் கூடி முதல் ஜாமத்தில் சுரதவனையும் இரண்டாம் ஜாமத்தில் செங்கமுகனையும் மூன்றாம் ஜாமத்தில் தாருகனையும் நான்காம் ஜாமத்தில் அஜமகி என்ற மனை பெற்றார்கள். அவர்களோ அரணை குருத்தமம் முறிந்து அகோர வரங்கள் பெற்று விமலநாயக்கனை கர்வத்து விண்ணவரை சிரமித்து பக்தர்களை இம்சித்து வந்தார்கள். எறிந்த தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என தந்தை சோர்மானை கண்டு முறையிட சோர்மானோ கோபத்தால் நெட்டி கண் திறக்க நெட்டி கண்ணிலிருந்து 6 தீபர்கள் கிளம்ப 6 தீபர்களையும் அக்னி தேவனாகப்பட்டவன் கரத்தில் தாங்கி வெப்பத்தின் சுமாரிதான் அது கங்கையிடம் ஒப்படைக்க கங்கையாகப்பட்டவள் கையிலையில் உள்ள சரண மத்தியில இறக்க அதன்படி அருவருவமாகி அநாதியில் பலவாக ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பலமதர்மணியாக கருணைக்கு ஒரு மகளார் கிரமன் உண்டு ஒரு திருமுருகன் உதித்தான் உலகமைய என்பது போல் யாம் அவதரித்தோம். அப்படி அவதரித்து பக்தர்களையும் தேவர்களையும் இம்சைப்படுத்திய ஆக சூரபதனும் அரக்கனை இருவராக பிளந்து ஒருவாதி சேவர் கொடியாகவும் மற்றொருவாதி மயிலாகவும் உண்டு தேவ சில மட்டமும் பெற்று தெய்வியானை மணந்து என்னை நாடினமத்தை கருபார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் இந்த இடத்திலே எல்லா காரியமும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் எல்லாம் அல்ல அந்த விநாயக பெருமான் பிள்ளையாரை வணங்க வேண்டும் என்ற காரணத்தினாலே எந்த விதத்திலே எப்படி என்பதை பார்க்கின்ற பொழுது பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி Yeah.
விநாயகப்பனுடைய அருளாசி இருந்துட்டாலும் கூட வீணாகனம் கேட்கின்றது. இனிய வைத்துனர் நாரதர் வந்து கொண்டிருக்கின்றார். காரணம் யானை வரும் விண்ணே மணி ஓசைவர் முன்னே போல நாரதர் வருகிறார் விண்ணே. அவருடைய கானம் வந்திருக்கிற முன்னே சற்றே கவனித்து பார்க்கலாம். உன்னை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை, உன்னை பாடும் தொழிலின்றி வேறில்லை, என்னை காக்க உனையின்றி யாரும் இல்லை. முருகா 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 முருகா, உன்னை பாடும் தொழிலின்றி வேறு இல்லை, என்னை காக்க உனையின்றி யாரும் இல்லை. முருகா முருகா முருகா. கந்தா கடம்பா கதிரோடி வேளா கார்த்திகையா சண்முகா அடியேனின் தாழ்ந்த பணிவான வணக்கங்கள். வருக 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 நாரத பிரம்மே வருக. உங்களுடைய வருகை நல்லவரவா இருக்கட்டும். இருந்தாலும் தாங்கள் வந்தவுடனே இந்த கலிகாசலம் மேல பெருமடைகின்றது. வந்தாரை வரவேற்பது தமிழை பண்பாடு தமிழ் கடவுளாகிய தாம் தங்களை வரவேற்காமல் இருக்க முடியுமா? இந்த நேரத்திலே எப்பேற்பட்ட வரவேற்புகளை கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்கின்ற பொழுது இனிதான் சுரம் யானை இசை மேதையே, இனிதான சுமையான இசை மேலையே, எனது துயர்வான தமயோகியே, எனது சுமையான இது ஜோதியே, இனிதான் சுரம் யானை இசை மேதையே. மனிதாபிமானத்தை மனிதாபிமானத்தை கனிவான கோலத்தை மனிதாபிமானத்தை மதிப்பாடு வரவேற்கும் மகிழ்ச்சியே, வரவேற்கும் மகிழ்ச்சியே, இனிதான சுரம் யானை இசை மேதையே, இனிதான சுவையான இசை மேலையே. அரண்மாலையில் சுரர்மானுடன் அனைவருக்கும் நல்லவரே, அகங்காரரின் குணம் கொள்கையை அளித்திடும் வல்லவரே, நீருமெங்கெல்லாம் சரி, நீருமெங்கெல்லாம் சென்றீர் நேராக எது கண்டீர், நீருமெங்கெல்லாம் சென்றீர் நேராக எது கண்டீர், நிகழ்ந்தது எனக்கு உரைத்தருவே, நிகழ்ந்தது எனக்கு உரைத்தருவே, இனிதான சுரஞ்சான எங்களுக்கு சென்றீர்கள், என்ன கண்டீர்கள்? எடுத்து கோருங்கள் பார்க்கலாம். ஐயா 3 லோகம் சென்று மும்மூர்த்திகளையும் உண்டு தாங்களை காணலாம் என்று வந்தேன். வருகின்ற வழியில் வேள்வி மலை சாரலில் தாங்களுக்காக நின்று ஒரு கனி ஒன்றை கண்டேன். கண்டவுடனே முருகா அர்ப்பணம் என்று தாங்களை நாடி வந்திருக்கின்றேன். முருகா நாரதரே, முருகா கனி கனி என்று சொல்லிதான் கழகத்தை ஆரம்பிக்க வேண்டுமா? கனிப்பிரியர் கந்தர் அல்லவா? ஏற்கனவே 300 நாள் கொண்டு வந்தீங்க. ஆமாங்க. கொண்டு வந்து கொடுத்து என் குடும்பத்தில் கொடுத்து ஒரு போட்டி ஏற்படுத்தி அன்னைக்கு நீங்க கொண்டு வந்த கனியினால எனக்கு மிஞ்சினது ஒரு முளை கோமண துணி, மறுபடியும் ஒரு கனி, இனிமே மிஞ்சுமா அந்த துணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அச்சம். ஏன் அப்படின்னா அன்னைக்கு சின்ன பிள்ளையா இருந்தேன், கோமணம் கட்டினாலும் நல்லா இருக்கும், கோமணம் கட்டளைனாலும் நல்லா இருக்கும். இன்னைக்கு வளர்ந்து பெரியாதாயிட்டு இல்லையா, அதனால ஒரு சின்ன அச்சம் இருந்தாலும் கூட கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது ஒரு வீடு. பழனின்னு சொல்லக்கூடிய வீடு, ஒரு படை வீடு. நீங்க கொண்டு வந்ததுனால ஒரு வீடு கிடைச்சிச்சு. இன்னைக்கு கண்டு வந்ததுனால மீண்டும் ஒரு வீடு தாங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது ஐயா. கண்டு வந்ததுனால இன்னொரு வீடு அமைய இருக்கிறது என்று தாங்கள் ஒருதை பார்க்கின்ற பொழுது தாங்கள் பார்த்திருக்கின்ற சாதாரண கனியா இருக்காது. கனியினுடைய பெருமைகளை மாற்ற முடித்தபடி நாவால் எடுத்து கூறுகிறேன், கேளுங்கள் முருகா. மாங்கனிக்கும் தேங்கதலே
கனியினுடைய பெருமைகளை இசையோடு கேட்கின்ற பொழுது கேட்டுக்கொண்டே மோகனிக்குது என்கதலி வன்கனிக்கு மேலனைக்கு மோகனிக்கு நம்ம ஒரித்தேன் அக்கனியை இக்கணமே கணம் என்றால் நொடி பொழுது முருகா நொடி பொழுது கனி என்ன செய்யலாம் சாப்பிடலாம் நீங்க அணைக்கணும்ன்றீங்க அனைத்தால் அனைத்தும் தரக்கூடிய கனி ஐயா ஏயா கனியை போய் யாராவது அணைப்பாங்களா அணைக்கணுமே அணைக்கக்கூடிய கனியில எத்தனை வகையே உண்டு சரிங்க ஆப்பிள் இருக்கு ஆரஞ்சு இருக்கு மாதுளை இருக்கு அந்த கொய்யா பழம் கூட இருக்கு கொய்யா பழத்தை தான் பார்க்கவே முடியாது எதுவுமே தெரியாத மாதிரி காதை பொத்துவேன் முருகா ஆக இத்தனை பழங்கள்லாம் இருக்கு இதையெல்லாம் கையால எடுத்துடலாம் ஆனா நீங்க அணைக்கணும்ன்றீங்களே அணைக்கிற மாதிரியும் கனி உண்டு ஆமாங்க இப்ப இதெல்லாம் கையால எடுத்துடலாம் சரிங்க ஒரு பலாக்கனியை போய் கையால எடுத்துடலாமா முடியாதுங்க எடுக்க முடியாதுல ஆமாங்க அப்ப அதை கொஞ்சம் அணைச்சுதான் தூக்கணும் அப்படி அணைச்சு தூக்குற பொழுது ஒரு பலாக்கனியை தூக்குறோம்னா சரிங்க அது மேல முள்ளு முள்ளா இருந்து நம்ம மேல குத்தும் சரிங்க இப்ப நீங்க சொல்ற கனியை அணைச்சா என்ன பண்ணும் இது கொஞ்சம் கத்தும் ஐயா கத்துமா ஆமா அப்படியா ஆமாம் சரி இருந்தாலும் கூட கனியுடைய விவரங்களை மேல சிலாக்கியங்களை கேட்கலாம் நினைக்கின்றேன் கேளுங்கள் ஐயா சிலாக்கியமிலே முனியே அந்த பட்சிகள் மதை பற்றி பட்சிகள் கண்டா பட்சிகள் கண்டா மதை பற்றி பட்சி கேட்டாதோ சொல்லி பட்சிகள் பறந்தோடும் அகையார் பச்சமுடனே கனி என்றாலே பச்சைகளுக்கு பிரியம் என்ன காரணத்துக்காக பறந்தோடு எட்டாத உயரத்தில் இருக்கின்ற கனியையா எட்டாத உயரத்தில் மட்டும் வா எட்டுமா உங்களுக்கு எட்டுங்க எட்டி பிடிக்க வேண்டும் ஆமாம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடைய என்று நினைக்கிறேங்க எட்டி பிடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் சரிங்க எட்டாத கொம்பு இருக்குமா கனியை எட்டாத கொம்பு இருக்குமா கனியை எப்படி கொய்திடலாம் எப்படி கொய்திடலாம் எட்டும் படிக்கிறேன் கொம்புகள் இரண்டு ஏறி பறிக்கிறலாம் ஏறி பறிக்கிடலாம் 8 மணிக்கு 2 கொம்பு உண்டு வேலை பார்க்கிற பொழுது தாங்கள் கண்டு வந்தது வள்ளிங்கிற பெண்ணை தாங்க பொம்பளை பிள்ளையா ஆமாங்க வந்தோம்னு சொல்ல வேண்டிய பொம்பளை பிள்ளை இல்லைங்க மாமாவிடம் சற்று நேரம் முறையாடலாமே என்ற ஒரு ஆசை ஆக வள்ளியை பாட்டு வந்திருக்கீங்க சரிங்க என்ன வள்ளியை பார்த்திருக்கீங்க பாத்தீங்களா பார்த்தேன் பேசுனீங்களா பேசினேன் என்னுடைய பெருமைகளா எடுத்து சொன்னீங்க ஐயா நிறைய கூறினேன் முருகன் தாமா உனக்கு புருஷன் அப்படின்னு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு உங்களை கொண்டு உயரத்துல வச்சிருப்பாளே சொன்னார்கள் ஒரு வார்த்தை கூட்டி கொடுக்கக்கூடியவர் நாரதர் அப்படின்னு யாரை பார்த்து நாரதரை பார்த்து உங்களை பார்த்தா என்னைய பார்த்து கூட்டி கொடுக்கணும் ஆமாங்க என்னங்க கூட்டி கொடுக்கணும் கேட்கலாமாங்க ஐயோ நீங்க சாதாரணப்பட்டவரா சரிங்க உங்களுடைய பெருமை தெரியாமல பேசிக்கிட்டு இருக்கா நீங்க எப்பேற்பட்டாலும் நினைச்ச மாத்திரத்தில் 14 லோகத்தை சுத்தி வர்றது யாருங்க நாரதர் நான் ஒருவர் மட்டுமே நீங்க தானங்க ஆமாங்க நினைச்சா தொட்டியங்குளத்தில் இருப்பீங்க நினைச்சா காரியாவட்டியில் இருப்பீங்க நினைச்சா மதுரையில் இருப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய உங்களை பார்த்தா கூட்டி கொடுக்கணும் சொல்லி கேட்டிருக்கா எவ்வளவு பெரிய வார்த்தை நாராயண என்னால் தாங்க முடியவில்லை ஐயா இதே மாதிரி காட்டுல ஒரு பொம்பளை பிள்ளைக்கு தீர்க்க சுமங்கலி பாவா
ஒரு வருஷத்துல புருஷன் செத்து போவான்னு தெரிஞ்சும் தீர்க்க சுமங்கலி பாபா சொன்ன காரணத்தினால அன்னைக்கு எமனோடைய போராடி வாதாடி தன் கணவனுடைய மீட்டிங்ல வச்சு யாருங்க? நாரதர் நான் தான் ஐயா. பெருமை வாய்ந்த உங்களை பார்த்தா கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டா என் தலை வெடித்து விடும் போல இருந்தது. நான் என்ன செய்வது முருகா? இரணியன் ஒரு தெரிஞ்சால. ஆமாங்க. அவ என்ன பண்ணியா பாருங்க. நான் தான் கடவுள். சரிங்க. எல்லாரும் நமன்னு சொல்லணும் அப்படின்னு எல்லாரையும் ஆட்டி படைக்கிற பொழுது நீங்க என்ன பண்ணீங்க? முள்ளால எடுக்கின்ற போல அவனுடைய மனைவியினுடைய வயிற்றிலே பிரகலாதன் சிசுவாக இருக்கின்ற பொழுது நமோ நாராயணா மந்திரத்தை சொல்லி இரணியனை அழிக்கிற காரணமானது யாருங்க? நான் தான் தாங்க. அவளை பெருமை வாய்ந்த ஒரு நாரதரை பார்த்தா கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி கேட்டா அந்த பெண்ணாவது ஒரு முறை தான் கேட்டாள். நீங்கள் இப்படி 100 முறை கேட்டா அசிங்கப்படுத்துகின்றீர்களே முருகா. உங்களுக்கு பெருமை நிறைய இருக்குங்க. கூட்டி கொடுக்கிறவன் என்றால் யாருமே வறுக்க முடியாத இரும்பு கடலைய வீட்டுல பொம்பளையால் நிலக்கடலையை வறுக்க முடியல. ஒண்ணு கருக விட்டுறது இல்லாட்டி வறுக்காம எடுத்துறது. ஆனா இரும்பு கடலையை கொண்டு கொடுத்து யாரு? உங்க அண்ணனுடைய மனைவி அத்திரி மகரிஷியுடைய மனைவி அனுசியாட்ட கொடுத்து இந்த உலகத்திலே கற்புக்கரசினை நிரூபிச்ச யாருங்க? அடியே நான் தான் ஐயா. அவளை பெருமை வாய்ந்த நாரத மகாமுனிவர் உங்களை பார்த்தா கூட்டி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டா ஐயோ இன்னும் உங்களுக்கு மனசு ஆறவில்லையா? இல்லைங்க. நீங்க வேற ஆளா இருந்தா நான் போயிருவேன். சரிங்க. நீங்க எனக்கு சொந்த மச்சினே. எப்படி தெரியுமா? எப்படிங்க? எப்படி சொந்த மச்சினே? எங்க அண்ணன் யாருங்க? விநாயகப் பெருமாள். எங்க அண்ணன் பிள்ளையார். ஆமாங்க. எங்க அண்ணன் விநாயகர் தானே? ஆமாங்க. எங்க அண்ணன் யார கல்யாணம் பண்ணிக்காரு? யாரு? சித்தி புத்தி வல்லவை என்று சொல்லக்கூடிய பெண்கள். ஆக சித்தி புத்தின்றது யாரு? உங்களுடைய சகோதரி. ஆமாங்க. ஆக எங்க அண்ணன் உங்க சகோதரிய கல்யாணம் பண்ணிக்காரு. அப்போ உங்க சகோதரிய எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணா எங்க அண்ணன் உங்களுக்கு என்ன வேணும்? சித்தப்பாவா வேணும்? என்ன வேணும்? என்னங்க வேணும்? உங்க தங்கச்சிய எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணாரு. மச்சினங்க. பாத்தீங்களா? ஆக எங்க அண்ணனுக்கே மச்சினா இருக்கக்கூடியவர் எங்க அண்ணனுக்கு மச்சினா அப்புறம் எனக்கு மச்சினன் தானே. அவளை பெருமை வாய்ந்த உங்களை பார்த்தா கூட்டி கொடுக்கிறோம் சொல்லி கேட்டா ஐயோ கேட்டு விட்டார்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை கூட்டி கொடுக்கிறோம் சொல்லி கேட்டிருக்காளே. கேட்கலாமா? இப்ப நான் கேட்கிறேன். என்னங்க நீங்க அந்த வேலை வாக்குறது அவளுக்கு எப்படி தெரியும்? ஐயா நீங்க நெசமாலுமே நினைச்சிட்டீங்களாங்க? இல்லையா, உங்களுடைய சந்தேகம் அப்படித்தான் இருக்கிறது. கூட்டி கொடுக்கிறதுனால தவறே கிடையாது. ஓ சரி. குறைச்சுத்தேன் கொடுக்க கூடாது. ஆமா, ஏன் குறைச்சுத்தேன் கொடுக்க கூடாது? பாருங்க, நம்மெல்லாம் ஏதோ 40-50 வாங்குறோம். அதே நேரத்தில் கூட்டி கொடுக்குறாங்க. யாரு கூட்டி கொடுக்குறாங்க? 3 மணி நேரத்தில் 4 பொம்பளையாளை கொண்டாந்து தொடதறி ஆட விட்டு அந்த அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் எழுதி கூட்டி கொடுக்குறாங்க. என்னங்க, அப்ப அவங்கள கூட்டி கொடுத்தாலும் அவங்களும் பத்தலைன்னு தான் சொல்றாங்க. அந்த மாதிரி கூட்டி கொடுக்கறதுனால தவறு கிடையாது. எல்லாமே கூட்டி கொடுத்தாதான் சரியா வரும். ஒரு கிராமத்தில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும்னா, ஒரு திருவிழாவை நடத்தணும்னா குடி வரின்னு போட்டு அந்த வரியை எல்லாம் கூட்டி சேர்த்து வரியெல்லாம் கூட்டணும். என்னங்க, அதே மாதிரி ஒரு நாடக சிறப்பா அமையணும்னா ஒளிவரிக்கு சத்தத்தை கூட்டி கொடுக்கணும். அருமையான ஒளிவரிக்கு. என்னங்க, அதே மாதிரி நம்முடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் யாரு? நம்முடைய மண்ணின் மைந்தன் ராஜ நடிகர், தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஆக சூரியகுமார் அந்த பணத்தை எல்லாம் வாங்கி நம்மளுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும். ஆமாங்க. ஆமா, ஆக மொத்தத்தில் கூட்டி கொடுக்கறதுனால தவறே கிடையாது. குறைச்சுத்தான் கொடுக்க கூடாது. அஞ்ஞான இருளிலே மூடிக்கொண்டிருக்கின்றார் ஒரு அண்ணே அப்பென்ற முறையில் ஒரு பெண்ணை இன்னொரு ஆண்மகன் கையை பிடிச்சு கூட்டி கொடுத்துட்டே ஆகணும். அஞ்ஞான இருளிலே மூடிக்கொண்டிருக்கின்றார். அவளுக்கு மெஞ்ஞானத்தை போட்ட வேண்டும். அவ யாரும் அவளுக்கே தெரியாது. இப்ப அவளை என்ன செய்யணும்? முருகா, சீக்கிரம் திருமணம் செய்ய வேண்டும். கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் அவ்வளவுதானே? அவ்வளவுதானே. எனக்கு கல்யாணம். இப்படி தாங்கள் பெண் என்றவுடனே கடவுளே போடாமாங்க. மனிதர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு பெரிய மனிதன் முத கல்யாணம் பண்ண போறேன், என்னை தடுக்கலாமா நீங்க? இல்லங்க, பெரிய மனிதராக இருந்தால் இப்படித்தான் போக வேண்டும் என்ற வழிமுறையை காட்ட வேண்டும். இன்னொரு சீன் என்னங்க, முத கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றேன். சரி, ஏன்னா ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாங்க. என்ன பெரிய முத கல்யாணம் பண்ண போறாருன்னு நீங்க கேட்பீங்க. நான் தெய்வ யானையை கல்யாணம் பண்ணேன்னா எதுக்காக? சூரனை 2 ஊராக பிளந்ததற்காக 33 கோடி தேவர்களும் இந்திரனுடைய மகளாகப்பட்ட தெய்வ யானையை எனக்கு பரிசாக திருப்பரங்குன்றத்தில் கொடுத்தது. ஆனா நான் கல்யாணம் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ண போறவில்லை இந்த பிள்ளைதான். அதனால இப்ப எதுக்காக தடுத்தீங்க? ஐயா, இப்படி செல்லாமல் கருமாரி மகன் வேடுவராக உருவத்தை மாற்றி செல்லுங்கள். ஒரு மான் போட்ட குட்டியை தேடுவதாக செல்லுங்களே. வேடனா போகணும். ஆமாங்க. ஆனா ஒரு விஷயம் சொன்னீங்க. என்னங்க? மான் போட்ட குட்டியை தேடி போன மாதிரி போகணும் அப்படின்னு. அதாங்க விஷயம். ஏன்னா மானை தேடி போனா மாமியால தேடி வந்துட்டானே. பாத்தீங்களா, மாமியால தேடி போன மாதிரி ஆயிருமா தேடி போனா. அப்ப மான் குட்டியை தேடி போற மாதிரி போகணும். ஆமாங்க. ஏன்னா வள்ளி யாருக்கு பிறந்தா
அப்படின்னா ஒரு மானுக்கு பிறந்தவள், ஆமாங்க. மானுக்கு பிறக்கப்பட்டவர் பிறந்தவள். அப்ப மான தேடி போனா மாமியால தேடி போன மாதிரி ஆயிரும். மான் குட்டியை தேடி போற மாதிரி போங்க அப்படின்னு அழகா சொன்னீங்க. தாங்கள் உரியபடி ஒரு மான் குட்டியை தேடி செல்ல சென்று ஆக காரணம் காட்டி கடிமணம் இருந்து காட்சி தருகின்றேன். கல்யாணத்துக்கு நீங்க வரணும். கண்டிப்பாக வர்ற பொழுது நாவல் பாமாலை வர்ற பொழுது சரிங்க. வேற யாரும்னா நான் கேட்க மாட்டேன். நீங்க எனக்கு சொந்த மச்சினி. சரிங்க. எனக்கு கல்யாணம் கண்டிப்பா. இன்னைக்கு நல்லது கெட்டது எதுனாலும் அது இல்லாம இல்ல. எதுங்க? பிறந்தாலும் கேட்கிறியான், செத்தாலும் கேட்கிறியான். ஆமாங்க. பிறந்தா என்னடா கவனிக்கலையான்றான், செத்தா எப்படா தூக்கி போடுறதுன்றான். கருப்பனா அந்த மாதிரி விசேஷம் நல்லது கெட்டது எதா இருந்தாலும் கேட்கிறியான். எல்லாம் அத. ஆமா, அரசாங்கமே அதுதான். அதனால நீங்க எனக்கு சொந்த மச்சினே. சரிங்க. கல்யாணத்துக்கு வர்ற பொழுது எனக்காக சரிங்க என்ன கொண்டு வருவீங்க? என்ன உங்களுக்கு வேண்டாம்? ஆஃபா ஃபுல்லாம 3 தவறான வார்த்தை கிடையாது. இந்த உலகமே வந்து உண்ணும் அளவிற்கு அளவான சாப்பாடா இல்ல அளவுக்கு மீறிய சாப்பாடா நீங்க கேக்குறீங்க? ஆமாங்க. இல்ல அதெல்லாம் தேவையில்லைங்க. சரிங்க. நாட்டுல எவன் சாப்பாடை கேட்டுக்கிட்டு இருக்கியா? சோறு தின்றானோ தின்னலையோ அதுதான் வேணும். ஆமா ஆமா, சாப்பிட அதை போய் என்னைக்கு அதை சாப்பிட்டு போய் சோத்த தின்றியா எங்கிட்டாவது கிடக்கிற வேலை தான். ஆமா ஆமா. அதனால நீங்க வருகிற பொழுது எனக்காக என்ன கொண்டு வருவீங்கன்னு கேட்டேன். நாவல் பாமாலை வாடி கையில் 2 பூமாலை கொண்டு தாங்களே காண வருவேன் ஐயா. 2 மாலை. ஆமாங்க. வாழ்த்தி பாமாலை. ஆமாங்க. இந்த 2ங்க இந்த பாமாலையும் சேர்த்தா மொத்தம் எத்தனை? 3ங்க. 3 முருகா. அப்ப வரையில நான் வேற 3 நினைச்சேன் முருகா. ஆக 3 கொண்டு வர்றீங்க. ஆமாங்க. 3ல தான் ஆரம்பிக்குது, முடிவுல எங்க போகுதுன்னே தெரியல. ஆமா. ஆக 3 மாலை கொண்டு வருகிறீர்கள். வருகின்ற பொழுது கையிலே 2 மாலை, நாவிலே பாமாலை, 3 மாலை கொண்டு வரக்கூடிய முனிவருக்கு எங்கு சென்றாலும் எல்லா வல்ல கந்தனுடைய அருளோடு செல்லுமிடம் எல்லாம் வெற்றி வாகி சொல்ல வேண்டும். கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை சென்று பாருங்கள் ஐயா. நான் பார்க்கவா? மற்ற இல்லங்க, கல்யாணம் என்றால் நீங்க தயாராகுங்கள். ஏயா ஒரு மாப்பிள்ள நானு போய் கல்யாண வேலையை பாருங்கடா. ஒரு மச்சினே நீ ஊரை சுத்திக்கிட்டே தெரிஞ்சா என்ன அர்த்தம்? நான் கேட்கிறேன். ஏன்னா வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணி பாருன்னு இருக்காங்க. ஆமா சாமி. 1008 வேலை இருக்கும். அதை விட்டு நீங்க மாப்பிள்ளைய மட்டும் வாங்க, மற்ற வேலையை கூட நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லுங்க. நீங்கள் கவலைப்படாதீர்கள், திருமணத்தை மட்டும் தாங்கள் செய்யுங்கள். சரி, மற்ற வேலைகளை நான் செய்து கொள்கிறேன். நாரதரே இதுதானே தேவையில்லாது. என்னங்க முருகா? கல்யாணத்தை மட்டும் நான் பண்ணவா? இல்லங்க, சாதம் அடிப்பது, மொய் எழுதுவது, வந்தவருக்கு உபசரணம் செய்வது. அவர் எது நினைக்க முகூர்த்த கால உண்டன்னு நினைச்சு கொண்டு இருக்க. அப்ப முதல் வேலை ஒரு காரியம்னா முதல்ல மூர்த்த கால் உண்டணும். கண்டிப்பாக. மூர்த்த கால் உண்டணும்னா முதல்ல என்ன செய்யணும்? குச்சியை வெட்டணுங்க. குச்சியை வெட்டணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? குழியை நோண்டணுங்க. குழி தோண்டணும். குழி தோண்டணும். ஆமாங்க. குழி யாரு எந்த நேரத்துல குழி தோன்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சரிங்க, தாங்கள் உரியபடி வேடனாக உடனே காட்சி தருகின்றேன். சரிங்களா? பாருங்கள். ஹலோ அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, சிகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. சங்கீதமே சன்னதி நம் காதல் சொல்லும்
போதும் பரிமாற வார்த்தை போதும் கண்ணீர் பாதி காயங்களாரும் தலை சாய்க்க இடமாயில்லை தலை இடமாயில்லை ஆசைக்கு அளவே இல்லை நம்பிக்கை மூடு அற்புதமான இடத்தில் வாய்ப்பை வாரி விழுங்கி அன்பு மாமா உயர்திரு சூரியகுமார் மாமா அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய இசை ஞானிகளுக்கும் மற்றும் இந்த உலகம் முழுவதும் இங்கே நடக்கக்கூடிய நாடகத்தை இணையதளத்தின் மூலமாக ஒளிபரப்பக்கூடிய அன்பனா உயர்திரு மேடை நாடகம் இந்த இணையதள அன்பு அண்ணா அவர்களுக்கும் மற்றும் மிக சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி இசைத்து தந்த ஜெயம் ஒளிபெருக்கி இணையத்தார்களுக்கும் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கும் வந்திருந்த நாடகத்தை கண்டுகளித்து அனைத்து சுற்றுவட்டார பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியினை கூறி விரியாது விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். கொட்டுக்கொரு பாட்டிற்கு கேட்டுக்கம்மா கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கம்மா விந்துரா விந்துரா நீ புதே விந்துரா கொட்டுக்கொரு பாட்டிற்கு கேட்டுக்கம்மா கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கம்மா விந்துரா நீ புதே விந்துரா பறவை கூட்டம் என் பாட்டுக்கு தலையை ஆட்டும். சின்ன சின்ன பறவை கூட்டம் என் பாட்டுக்கு தலையை ஆட்டும். கட்டுகளும் காவல்களும் ஆத்தாடி கொத்து கொத்தால் மொட்டு விடும் ஆனந்தம் நெஞ்சுக்குள்ளே குண்டு கிளி போல் இருந்தா கொஞ்சம் கிளி வாடும் அம்மா குண்டை விட்டு வாடியம்மா குட்டுக்கொரு பாட்டிற்கு கேட்டுக்கம்மா கொஞ்சம் காது வாங்கி போட்டுக்கம்மா நீ சங்கீதத்தை விலையை போட்டா சந்தையிலே வாங்க கூடும். சங்கீதத்தை விலையை போட்டா சந்தையிலே வாங்க கூடும். சாமி வந்த செல்வம் இது வேறென்ன நானும் சொல்ல சிந்திகளை அள்ளித்தாரு நாள் தோறும் வாங்கி சொல்லு. நான் அறிந்த பாட்டு எல்லாம் நீ அறிந்து பாட வேணும். பொங்கி பொங்கி ஓட வேணும். ஒரு பாட்டு விட்டு கேட்டுக்கம்மா கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கம்மா நீ மணிமேகலை உனக்கு கொண்டு கொண்டு தெளிந்த நினைவும் அதான் நான் தெளிந்த நினைவும்
இடம், அழகான இடம், பெருமையான இப்பெருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது நின்று கொண்டிருக்கும் இடத்தின் உணர்ச்சியும் நேர்ந்து தமிழ் செழிப்பையும் பார்க்கின்ற பொழுது அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆகா, எத்தனை அற்புதமான இயற்கை எழில், எத்தனை சிறப்பெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதிலும் இந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது என்ன அழகாக இருக்கின்றது. ஆக நந்தவனத்தை பார்த்தால் மனிதர்கள் வாழக்கூடிய போல் தெரிகின்றது. மனிதன் சொல்லக்கூடியவன் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை சொல்லுவாங்க. வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம், பிறப்பு எப்படி உண்மையோ அதே போல இறப்பு உண்மை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன போல வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம், இந்த மண்ணில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மண்ணில் எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ இனிமே எத்தனை பேர் வாழப் போகிறார்களோ. மண்ணாண்டவர் கோடி மனையாண்டவர் கோடி அப்படின்ற மாதிரி கொஞ்ச நாள் வாடகை வீடு மாதிரி இந்த மண்ணில் இருந்துட்டு காலி பண்ணி போக வேண்டியதேன். அதுக்கெல்லாம் பார்த்தா நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா வருகின்ற பொழுது எதையுமே கொண்டு வரல, போகிற பொழுது எதையுமே கொண்டு போகிற கிடையாது. கடைசியாக கூட வர்றது ரெண்டே ரெண்டு, ஒன்று நாம் செய்த பாவம், இன்னொன்று நம்ம செஞ்ச புண்ணியம். இதான் கடைசியாக கூட வரும், வேற எதுவும் கூட வராது. அதனால நம்மளை அறியாமல் பாவமும் பண்ணலாம், நம்மளை அறியாமல் புண்ணியமும் பண்ணலாம். யதார்த்தமாக சாப்பிட்ற சாப்பாட்டை கொஞ்சம் மிச்சம் அப்படி அள்ளி போட்டோம்னா எத்தனையோ ஜீவராசி சாப்பிடுச்சுன்னா புண்ணியத்தினுடைய கணக்கு. யதார்த்தமாக நடந்து போகிறோம், தெரியாமல் ஒரு எருமை மிதித்து கொண்டுடுறோம், பாவத்துடைய கணக்கு. ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் என்ன பாவம் பண்றோம், என்ன புண்ணியம் பண்றோம்ன்றத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்த பேர்லையும் எழுதுறதுக்கு ஒரு ஆளை நிர்ணயம் பண்ணியிருக்கு. அன்றாட அவர் அங்கே எழுதிடுவார். அதிகார பலத்தில், பண பலத்தில் இங்கே உள்ள தவறுகளெல்லாம் செஞ்சு இங்கே உள்ள விசாரணையிலலாம் தப்பிச்சிட்டாலும் கூட மேலே ஒரு விசாரணை இருக்கு. அந்த விசாரணையில் யாரும் தப்ப முடியாது. தப்பு செஞ்சதுக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும். அதனால முடிஞ்சளவு யாருக்கும் உதவி செய்யலைனாலும் உபத்திரியம் பண்ணாமல் வாழ்ந்துட்டு போயிடணும். வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள் காலம் கலியுகம், நாளியுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துபாபரியுகம், கலியுகம். கடைசியாக நடக்கிறது இப்போ கலியுகம். கலியுகம்ன்றது அழியக்கூடிய யுகம். இந்த அழியக்கூடிய கலியுகத்தில் அநியாயம், அக்கிரமம், கொலை, கொள்ளை, நியாயத்துக்கு வேலை இருக்காது. அதுக்கு பேர் தான் கலியுகமே. அப்படிப்பட்ட கலியுகத்தில் முடிஞ்ச அளவு தான தர்மங்களை செய்யுங்க. தான தர்மம்னா இந்த உலகத்தில் எத்தனையோ தானம் இருந்தாலும் கூட சிறந்த தானம் எது அப்படின்னா அன்னதானம். முதல்ல பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும். அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புண்ணியம். எதுன்னா பசின்னு வர்றவங்களையும் சாப்பாடு போடணும். என்ன கொடுத்தாலும் பத்தலைன்னு தான் சொல்லுவோம், எவ்வளோ கொடுத்தாலும் பத்தலைன்னு தான் சொல்லுவோம். நாங்கள் 4000 5000 சம்பளம் வாங்கினாலும் பத்தலைன்னு தான் சொல்லுவோம். ஆக என்ன வேணாலும் பத்தலைன்னு தான் சொல்லுவோமே தவிர சாப்பாடு மட்டும்தான் நிறைந்த வாயோடு போதும் போதும்னு சொல்றது சாப்பாடு மட்டும்தான். அதனால முடிஞ்ச அளவு பசின்னு வர்றவங்களுக்கு சாப்பாடு போடுங்க. மனுஷனுக்கு போட்டாத்தான் புண்ணியம் அப்படின்றது கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசி இருக்கு. ஈய, எறும்பு, ஆடு, மாடு, கோழி, எத்தனையோ ஜீவராசி இருக்கு. எதுக்கு பசி அமர்த்தினாலும் அந்த புண்ணியம் நம்மளை வந்து சேரும். அதனால முடிஞ்ச அளவு ஆக புண்ணியத்தை தேடுங்க. ஏன்னா ஒரு ஏழை 1000 பேத்துக்கு சாப்பாடு போட முடியுமா? நினைச்சா முடியும். கையளவு சர்க்கரையை வாங்கி ஒரு எறும்பு குழியில் போடுங்க, 1000 என்ன 2000 பேருக்கு அன்னதானம் விட்ட புண்ணியம் நம்மளை வந்து சேரும். அதனால முடிஞ்ச அளவு ஆக மனிதனாக வாழ வேண்டும் என்ற தன்மையிலே ஆக இறைவனாகப்பட்டவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்ற தன்மையிலே எந்த விதத்திலே எப்படி கொடுத்து வைத்திருக்கின்றான் என்பதை பார்க்கின்ற பொழுது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான்.
இருக்கக்கூடிய அந்த தன்மையிலே பெருமையான பெருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது அழகான அருமான இடமாக இருந்தாலும் கூட காலம் கலியுகம்னு சொன்னேன். கலியுகத்தில் எல்லாமே நடக்கும்னு சொன்னேன். காரணம் என்ன? ஏன்னா நல்லா சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது எங்க ஊர்ல ஒரே ஒருத்தர் குடிச்சாரு சாராயம். தெரியாம குடிச்சிட்டு வந்தாரு. சரி, தெரியாம குடிச்சிட்டு அங்கேயே சத்தம் போட்டு வரையில நாங்க சொல்லுவோம், டேய் இன்னார் வர்றாருடா அப்படின்னு நாங்கெல்லாம் ஓடி ஒளிவோம். ஒருத்தர் குடிச்சாரு எங்க ஊர்ல. ஆனா இன்னைக்கு எங்க ஊர்ல ஒருத்தனாவது குடிக்காம இருக்கிறனா நான் பாக்குறது பெரிய வடா இருக்கு. ரொம்ப கஷ்டம். 50 பேரு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் பூரா குடிச்சிட்டு ஆட்டம் போடுது. காரணம் என்ன? தெரியாமல் இருந்தது ஒண்ணு, சாராயத்தை தேடி போகணும் எங்கேயாவது தெரியாம முடியல. இன்னைக்கு அப்படி கிடையாது. கண்ணுக்கு எதிர கடையை திறந்து வச்சுட்டியான். ஆமா வாங்கடா எல்லா பேரும் குடிங்கடா அப்படின்னு. ஆமா, அப்ப குடிச்சா உடம்புக்கு கேடு, குடிச்சா குடும்பம் கெடும், எல்லாமே தெரியுது. சண்டை வருது, சத்தம் வருது, எல்லாமே தெரியுது. குடிச்சு விட்டு அவன் மாட்டுக்க பேசிட்டு ராத்திரி நானா பேசினேன், நான் பேசியிருக்க மாட்டேனே அப்படின்றியா. என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படியெல்லாம் இருக்கிறவன் இன்னையில இருந்து விட்டுருவோம்டா. வேணாம், வண்டியில விழுந்தாச்சு, விழுந்தாச்சு, தீயில சுட்டு வாங்கியாச்சு, ஆமா எல்லாமே பண்ணியாச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு, இனிமே குடிய விட்டுருவான் அப்படின்னு நினைக்கிறியா. அப்படியே ரோட்டை பக்கம் போனோன்னு அந்த கடையை பார்த்தோன்னே, ஏன் இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு நாளை குடிக்காம இருந்தான். ஆமா ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் குடிக்காம இருப்போம் அப்படின்னு, இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சுக்கிறோம், நாளை குடிக்காம இருப்போம் அப்படின்னு நம்ம கண்ணுக்கு எதிர கடையை திறந்து வச்சுக்கிட்டு நாங்க மதுவை ஒழிப்போம், நாங்க சாராய கடையை அடைப்போம், வாயிட்ட மட்டும் சொல்லிவிட்டு வெறும் கடையை திறந்து வச்சா என்னையா அர்த்தம்? பேசுறதுல என்ன நியாயம் இருக்கு? நான் வந்தோன்னே முதல் கையெழுத்து போடுவேன், எது இந்த கடையை பூரா அடைக்கிறது அப்படின்னு சொல்றது. அப்புறம் வந்தோடனே 20 கடையை சேர்த்து திறந்து விடுறது. எவன் என்னன்னு குடிச்சிட்டு போறேன், எவன் குடும்பமும் என்னன்னு நாசமா போகுதுன்னு இப்படி போய்கிட்டு இருக்கே. இந்த உலகம் என்னைக்கு எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. எதனால குடிக்கிறோம்னா மாமை மச்சான் குடிக்கிறோம் சொன்னா சோசியலமா பழகுறோம், ஒற்றுமை எல்லாமே அழகுறீங்க. அப்பனுக்கு மரியாதை இல்ல, மாமனுக்கு மரியாதை இல்ல, மச்சனுக்கு மரியாதை இல்ல, எல்லா பேருமே சேர்ந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒன்னா உட்கார்ந்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஒரு பெண்ணு வீட்டுல இருக்கு அப்படின்னா, எப்ப இன்னார் வீட்டுல பெண்ணு இருக்காப்பா, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் போய் வீட்டுல போய் அம்மா அப்பா பார்த்து பேசினது ஒரு காலம். ஆமாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா? என்ன? கடைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பேசுறியான். டேய் நீ பொண்ணு வச்சிருக்காமடா? ஆமா. ஒழுக்கமா என் மயனு கட்டி கொடு நீ. ஆமா டா, என்னடா நீ? ஆமா, ஓ மயனு கட்டி தராம வேற எவனு கட்டி தர நானு? அந்த வீர சாராய கடையில உட்கார்ந்துக்கிட்டு சம்மந்தம் பேசிக்கிட்டு இருக்கியா. ஆமா. அப்புறம் காலையில ராத்திரி சொன்னீங்கடா, என்னடா என் மகனுக்கு கட்டி தரையா? டாய் நான் எப்படா சொன்னேன்? உன் மகன் காவாலி பேருக்கு என் மகளை கட்டி தரவா? அது அப்படின்றியா காலையில ஒரு பேச்சு பேசுறேன். இந்த மாதிரி சாராயத்தை குடிச்சு போட்டு சம்மந்தம் பேசிக்கிட்டு இருக்கானே, இந்த நாடு உருப்படுமா? எதை நோக்கி போகுது என்னன்னு ஒண்ணுமே தெரியல. ஆமா, இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கேன்னா மனிதன் சுய நினைவோடு இருக்கிற பொழுது தர்மம் எது, நீதி எது, நியாயம் எது அப்படின்னு தெரியுது. அதை சாப்பிட்டோன்னு என்ன பண்றோம்னே தெரியல. ஆமாங்க. என்ன பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு போட்டி வச்சாங்க. என்ன போட்டி? 3 விஷயத்தை போட்டி வச்சா ஒருத்தனை கூப்பிட்டாங்க, வாடா நாங்க சொல்றதுல 3 தப்பு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், வாடா அனுப்பி விட்டாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து எல்லாத்தையும் அடிப்போம்டா, நாங்க சொல்றத செஞ்சே ஆகணும். ஐயா சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. ஒரு நல்ல ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை நுப்பாட்டாங்க. அந்த பெண்ணோட குழந்தைய பக்கத்துல நுப்பாட்டாங்க. சரி. ஒரு பெரிய பாட்டுல ஒண்ணு வச்சுட்டாங்க, பெரிய பாட்டு. இந்த 3ஐயும் வச்சு இங்க வா, நாங்க சொல்றத நீ செய்யணும். ஒண்ணு இந்த பெண்ணை கெடுக்கணும், இல்லாட்டி இந்த பிள்ளைய கொல்லணும், இல்லாட்டி இந்த பாட்டுல குடிக்கணும். ஏதாவது ஒண்ணு செஞ்சா தானே விடுவோம்ட்டாங்க. கம்போட நின்றுக்கிட்டியா 10 பேர் அடிப்போம்டா, ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு. அப்பதே அவன் சொன்னியா, ஏயா ஒரு விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை போய் கெடுக்கிறதா இவ்வளவு பெரிய பாவம், செய்யலாமா? செய்யக்கூடாது. அதனால நான் அதை செய்ய முடியாதுன்னியா. சரி, அப்ப இந்த பிள்ளைய கொல்றா. ஏயா ஒரு பச்சை குழந்தைய கொல்ல சொல்றீங்களே, எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பாவம், நான் செய்ய முடியாதுன்னியா. அவன் அந்த பாட்டிலையாவது குடுறா, குடிச்சானா இல்லையா? இதை 2 செய்யறத காட்டில் நான் அதையாவது குடிச்சிட்டு போறேனியா அப்படின்னு எடுத்து ஒரு பாட்டிலையும் கட 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 கடன்னு குடிச்சா பாருங்க. என்ன கொஞ்ச நேரம் ஆச்சு. சரி, அந்த பொம்பளை ஒரு மாதிரியா பார்த்தேன், லைட்டா வேலை செய்யுது, தேவையில்லாமடா வேணாம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு அந்த பொம்பளைய போய் வேகமா போய் இங்க வான்னு கையை பிடிச்சி இழுத்தியான். இழுத்தொன்னு இந்த பிள்ளை இருக்கு இல்லையா, எங்க அம்மா கையை விடுறியா என்னன்னு ஓங்கி ஒருதியா அடி, செத்து போச்சு, சுருண்டு விழுந்து. ஐயா ஐயா, பாத்தீங்களா? குடிக்கிறதுக்கு முன்னாடி எது நீதி நேர்மைன்னு தெரிஞ்சாவே
குடிச்சதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேது. இப்படி போய்கிட்டு இருக்கு காலம். எதனைக்கு போகுதுன்னு தெரியல, என்னைக்கு இந்த கடையை பூரா அடைக்க போறாங்கன்னு தெரியல. ஆமா, எல்லாமே நம்மளை பூரா அடிமையாக்கி வச்சிருக்கேன். ஆமா, அதை குடிச்சாத்தே அப்படின்ற மாதிரி அடிமையாக்கி பணத்தை பூரா ஒன்று என்ன சாதனை பண்றேன். தீபாவளிக்கு இத்தனை கோடி ரூபாய் வருமானம், உங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் வருமானம். வெக்கம் இல்லை ஏண்டா? இவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னு சொல்றதுக்கு வெக்கம் இல்லையா நாட்டில்? எப்படி போய்கிட்டு இருக்கேன் நாடு? ஏதோ ஒரு உற்பத்தியில கூடுதலா வருமானம் வந்துச்சுன்னு சொன்னா பெருமை. குடிச்சதுல கூடுதலா வருமானம் வந்துச்சுன்னா எவன் வீட்டு குடும்பத்துல எம்புட்டு குடியை கெடுத்து வந்த பணம்டா. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வாழ்றோம்னா வெக்கமா இல்ல? இப்படி போய்கிட்டு இருக்க காலம். இருந்தாலும் கூட ஆக மனிதன் மனிதனா வாழ வேண்டும் என்ற தன்மையிலே ஆக பெருமையான இப்பேற்பட்ட இடத்தை பார்க்கின்ற பொழுது, அழகான அற்புதமான இடமாக இருந்தாலும் மலைகளையும் நதிகளையும் பார்க்கின்ற பொழுது இருந்தாலும் கூட அதிலும் அந்த மலைகளிலே குற்றால மலையை பார்க்கின்ற பொழுது என்னலா இருக்கிறது அடி என்பதை பார்க்கின்ற பொழுது, குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே குளித்து வந்த தமிழே பட்டாத பேரழகே நீராடு, தென்றல் வந்தாடு மறியிலே நீராடு, காவியத்தின் ஒரு மகனே ஓவியத்தின் திருமகனே, காவியத்தின் ஒரு மகனே ஓவியத்தின் திருமகனே, ஓவியத்தின் திருமகனே நீராடு, எங்கள் சொந்த தமிழ் மருமகனே நீராடி, குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே பட்டாத பேரழகே நீராடு, தென்றல் வந்தாடு மறியிலே நீரா. நீங்கள் எமக்களித்த நீவேணி பெருமை கண்டு, எமக்களித்த பெருமை கண்டு, நாங்கள் உமக்களித்த நன்றியே, என்னை நானே உனக்களித்தேன் செல்வமே, என்னை நானே உனக்களித்தேன் செல்வமே, குற்றால மலையிலே குளித்து வந்த தமிழிலே வட்டாத பேரழகே நீராடு, தென்றல் வந்தாடு மறியிலே நீரா. தென்கோடி தூத்துக்குடி இருக்கும் துறைமுகத்தான், தூத்துக்குடி இருக்கும் துறைமுகத்தான், உங்காரி குவிக்கும் எங்கள் தாயகமே, செல்வே பூந்தோட்டமாய் விளங்கோ தமிழகமே, தமிழ் மொழி கொண்ட தந்தை தங்க நிறமின்னும் மங்கை, கொண்டதற்கு தகனிடமிடுவோடு தவறு கேரளத்தில் வெள்ளத்திலே நீதான் தவழ்ந்தாடி நீ ஒரு உள்ளத்திலே, குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழே வந்தாடு நீராடு வந்தாடு மறிவியிலே நீராடி. பார்க்கின்ற பொழுது அழகான அற்புதமான இடமாக இருந்தாலும் நாடு உரிய இடம் இந்த இடமாத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஏதேனும் சட்டம் விடுமா என்பதை விட்டு கவனித்து பாருங்களா. சட்டம் ஆலோலம் சோ என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கானம் இணைய நினைத்து ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று இசைபாடி கொண்டிருக்கின்றால் குரலுக்கு சொந்தக்கார பெண் வள்ளியாத்தான் இருக்க வேண்டும். வள்ளியன் சொல்லக்கூடிய மாதரசி வந்ததினால் இந்த சிறப்பா இடத்தினால் வள்ளிக்கு சிறப்பா வருகையை பார்க்கின்ற போது பெருமையான வரையாக இருந்தாலும் கூட ஆலோலம் சோ அப்படி என்று இவர்கள் எல்லாம் எந்த விதத்திலே ஒற்றுமையாக ஆலவட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்பதை பார்க்கின்ற பொழுது என்னம்மா ராணி பொன்னாரவே நீ ஆலவட்டம் போட வந்ததோ என்னம்மா ராணி பொன்னாரவே நீ ஆலவட்டம் போட வந்ததோ ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று ஏறி பக்கம் சாடுகின்றதோ ஆமா ஏறி பக்கம் சாடுகின்றதோ என்னம்மா ராணி பொன்னாரவே நீ ஆலவட்டம் போட வந்ததோ ஏறி வந்த ஏறி தேவையில்லை என்று ஏறி பக்கம் சாடுகின்றதோ ஆமா ஏறி பக்கம் சாடுகின்றதோ பட்டாடு பருத்திய பின்னிடத்து உங்க பகத்துக்கு புத்தார் கொடுத்தா கொடுத்து வட்டாடையார் கொடுத்தா கட்டாந்தரையிலே கல்லை கொடுத்து அந்த கண்ணாடி மாளிகையை யார் கொடுத்தா கட்டாந்தரையிலே கல்லை கொடுத்து அந்த கண்ணாடி மாளிகையை யார் கொடுத்தா ஆக சின்னம்மா பொன்னம்மா
ஆர்வட்டம் போட்டுக் கொண்டிருந்தாலும் கூட பெருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆக மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். எங்க மனிதனா வாழ்றோம்? எல்லாமே மாறி போச்சு. இந்த உலகத்துல அம்புட்டும் மாறி போச்சு. பிறந்ததுக்கு சக்கரை நோய் இருக்குடான்றியான், பிறந்த பிள்ளைக்கு சக்கரை நோய் இருக்குடான்றியான். எதை சொல்றது? நாட்டில் எந்த கொடுமையை சொல்றது? அப்ப என்ன? உணவு முறை பழக்க வழக்கங்கள் மாறி போச்சு. காரணம் என்ன? அன்னைக்கு சொன்னாங்க ஒவ்வொன்னையும் தின சாப்பிட்டா வினை வராது அப்படின்னாங்க, கம்பு சாப்பிட்டா தெம்பா இருக்கலாம்னு சொன்னாங்க. அதே மாதிரி சாம சாப்பிட்டா ஆம வயசுக்கு வாழலாம்னாங்க. ஏன்னா இந்த உலகத்துல அதிக நாள் வாழ்றது எது அப்படின்னா ஆமை. சாம சாப்பிட்டா ஆம வாழ்ற வயசுக்கு வாழலாம் அப்படின்னாங்க. கேழ்வரகு கேப்ப சாப்பிட்டா சக்கரை வியாதி எல்லாம் வராது அப்படின்னாங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொன்றையும் சொல்லி சாப்பிட்டோம். இன்னைக்கு யாரு சாப்பிட்றா? எதுவும் கிடையாது. என்ன சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்றோம்னு வாயிட்ட சொல்ல முடியல. பீஸா, பர்கர், சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல் சொல்றியான். இதை சாப்பிட்டு விட்டு பூரா பேரு லூசா திரியான். பானிபூரி காளானு என்னென்னத்தையோ சாப்பிட்டு விட்டு இதெல்லாம் என்ன சரியா வருமா உடம்புக்கு? ஆக ஒரு கோழி பெருசாகணும்னா 90 நாள் ஆகும். கோழி பெருசாகிறதுக்கு 90 நாள் ஆகும். ஆனா 20 நாள்ல சீக்கிரமா ஊசியை போட்டு சீக்கிரமா பெருசாக்கி சீக்கிரமா நம்ம அதை வாங்கி சீக்கிரத்துல சாக வேண்டியதே, வேற வழியே. ஆமா, கோழி வந்திருக்கு. ஆமா, வெள்ளை கோழி அப்படின்னு. அதுலயும் நாடகக்காரர்களுக்குன்னே உருவாகி இருக்கும் பொருக்கு அந்த வெள்ளை கோழி. ஆமா, எங்க போனாலும் சரி நாங்களும் நாடகக்காரர்களுக்கு கறி போடுறோம்டா அப்படின்னு சொல்லி ஒரு 10-20 கிலோ வாங்கியாந்து ஒரு வட்டை நிறைய போட்டு கிண்டி சாப்பிட போகையில சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டாங்க. கறி என்ன கறி? நாட்டுக்கோழியா? பிராய்லர் வேணாம், வைக்காதீங்க, கொஞ்சம் ரசம் இருந்தா கொடுங்க அப்படின்னு போற ஒரு ஊரா பிராய்லர் போட்டா எங்கிட்ட சாப்பிடுறது. ஆமா, ஐயா கொஞ்ச நாள் நல்லா நடந்துக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஆமா பாருங்க. ஆக வேணாம் அப்படின்ட்டு கொஞ்சோண்டு ரசத்துல விடுங்கன்னு சொல்லி நாடகக்காரர் சாப்பிட்டு வந்துருவாங்க. கடைசியில அங்க ஊர்ல உள்ளாலும் 10 ஆளு தண்ணியை போட்டு வட்டைக்குள்ள விழுந்து 2 உருண்டு அம்புட்டு அவன் திண்டு விட்டு கடைசியில நாடகக்காரர்களுக்கு கறி ஓட்டமுடான்னு இப்படி போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நாடு எங்கேயோ எதையோ நோக்கி போகுது. என்னத்தையே திண்டுகிட்டு வெறும் வியாதியா திடுறான். இப்படி போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட ஆக காலம் கடந்து கொண்டிருக்கின்றது. ஆக ஒரு மானியர் செல்வம் செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே அப்படியா? சரி. ஆக இந்த பெண்ணினுடைய அழகை பார்க்கின்ற பொழுது என்ன அழகா இருக்கிறது அப்படி என்றால் இந்த பெண்ணினுடைய அழகை பார்க்கின்ற பொழுது ஆக நிலவு கொப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பெண்ணினுடைய அழகை பார்த்தால் நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீர் அலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குரலோ நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ மாதுளையின் பூ போலே மலருகின்ற இதழோ மயங்குகின்ற விழியோ
வாய்மொழிதான் மலர்ந்தவளோ இளவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ செங்கதில் ஒளியெடுத்து சந்தனத்தில் குரல் கொடுத்து பொன்பதத்தில் வாங்கி வைத்த பெண்ணுடலை மணவாளை துணை இருக்க மச்சம் ஒன்று அதில் இருக்க துணை இருக்க மச்சமன்று அதில் இருக்க படைத்தவரின் திறமையெல்லாம் படைத்தவரின் திறமையெல்லாம் முழுமை பெற்ற அழகு என்றே